அகைன் குட் மார்னிங்ப்பா. இது ரெண்டாவது வீடியோ. இப்போ ரெண்டாவது கொஷினை பண்ணுவோம். ரெண்டாவது கொஷின்ல பாருங்க, கால்சியம் கார்பனேட் FePO4 gives calcium phosphate Fe2CO3 thrice. சரி, இதுவும் பேலன்ஸ் பண்ணாம கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணிக்கலாமா? CaCO3 plus FePO4 Ca3PO4 twice. ஸோ பாஸ்பேட் 2 இருக்கு, அதனால நான் 2 எடுத்துக்கிறேன் இங்க. அதே மாதிரி கால்சியம் கார்பனேட் வந்து 3 இருக்கு, ஸோ இது இங்க 3 எடுத்துக்கிறேன். அப்படின்னா இங்க பார்க்கலாம், கால்சியம் பாஸ்பேட் பிளஸ் Fe2CO3 thrice. எஸ், எல்லாம் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்க 2 Fe, இங்கேயும் 2 Fe, இங்க 3CO3, இங்கேயும் 3CO3, இங்க PO4 twice, இங்க 2PO4. ஓகே, எல்லாம் பேலன்ஸ் ஆயிடுச்சு. சரி, இப்போ நம்ம வந்து இதுல மாஸ் ரேஷியோ கண்டுபிடிச்சுக்கிடுவோம். ஏன் மாஸ் ரேஷியோ கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு? ஏன்னா இவங்க மாஸ்ல தான் எடுத்திருக்காங்க. மோல்ல கணக்கு எடுத்திருந்தாங்கன்னா நம்ம மோல் ரேஷியோவே என்ன, மோல் ரேஷியோ என்னென்ன, ரியாக்டன்ட்டுக்கு மட்டும் மோல் ரேஷியோ பார்ப்போம். என்னன்னா 3, இது 2. ஸோ மோல் ரேஷியோ 3:2 எடுக்கணும். ஆனா மாஸ் ரேஷியோ தெரியல இல்லையா? மாஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுல பண்ண மாதிரியே தான் மாலிகுலர் வெயிட்டை வச்சு இந்த மோல்ஸை மாஸா கன்வெர்ட் பண்ணிக்கிடலாம். ஸோ இப்போ கால்சியத்தோடைய அட்டாமிக் வெயிட் இப்போ பாருங்க, CaCO3 தனியா கண்டுபிடிச்சுக்கிறேன். CaCO3க்கு இது 40 இல்லையா, இது 12, அப்புறம் இது 48. ஸோ 48 50, ஸோ 100 இது இல்லையா. 3 × 100, 3 மோல்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு மோலோட வெயிட் 100, ஸோ 3 × 100னா இது 300. அதே மாதிரி அயனோட அட்டாமிக் வெயிட் 56 நினைக்கிறேன்டா, நான் இருந்தாலும் செக் பண்ணிக்கிறேன். அட்டாமிக் வெயிட் ஆஃப் அயான் பொதுவா சிலதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிடணும், கொடுத்துருவாங்க. நீங்க அதாவது மேக்சிமம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு சிலதுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ 56, அதாவது டி பிளாக் எலமெண்ட்ஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் 10 எலமெண்ட்டுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது அட்டாமிக் மாஸ். ஸோ 56 தான். இதுல நான் ஏற்கனவே FePO4 தனியா கண்டுபிடிக்க போறேன். இதுல 56, பாஸ்பரஸ்க்கு 31, அகைன் 48 இல்லையா, 49, 79, 79னா 79, 85 ஆயிரும் இல்லையா, 85, அப்புறம் 135. ஓகே, ஸோ 2 × 135 அப்படின்னா 2 × 135 எவ்வளவு வரும்? 270. ஸோ 300, இது 270 எடுத்திருக்காங்க. இதுதான் இதனுடைய மாஸ் ரேஷியோ. ஜஸ்ட் நான் CaCO3 இதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்களா, நான் 2 பக்கமும் பண்ணல இல்லையா. இங்கேயும் ப்ராடக்ட் கேட்டிருக்காங்களா, ஈச் ப்ராடக்ட் தட் கேன் பி ஃபார்ம்டு. ஓகே, அப்போ நம்ம மாஸ் வந்து ப்ராடக்ட் சைடும் பார்த்துக்கிடுவோம். ப்ராடக்ட் சைடு மாஸ் எவ்வளவு இருக்கும்? அகைன் கால்சியம் பாஸ்பேட் Ca3PO4 twice. இப்போ நீங்க போக போக என்ன பண்ணுவீங்கன்னா, PO4ஓட மாஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க. அதாவது போக போக, அதாவது இந்த மாதிரி சம் நிறைய போடும்போது, இப்போ பாருங்க PO4க்கு மட்டும் எவ்வளவு வருது பாருங்க, 49, 79 வருது இல்லையா. PO4க்கு மட்டும் 79 வருது பாருங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கால்சியம் 3 × 40, PO4க்கு மட்டும் 79, 2 × 79, 3 × 40ங்கிறப்ப 120 plus 79 அப்படின்னா 160 வரணும், 158. ஸோ 200, இது என்ன வரும், 278. கால்சியம் பாஸ்பேட்டோட வெயிட் வந்து 278. அதே மாதிரி Fe2CO3 56 இல்லையா, Fe2CO3க்கு தனியா கண்டுபிடிக்கிறேன். என்னடா இது ரொம்ப நேரம் ஆகுதுன்னு நினைக்காதீங்களா, கத்துக்கிறதுனால இப்படி ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன் நான். இது எக்ஸாம்ல பண்றப்ப என்னன்னா, இவ்வளவு மாச, அதாவது ப்ராடக்டோட மாசையும் கேட்டு, லிமிட்டிங் ரீஜென்டோடையும் கேட்டு, லிமிட்டிங் ரீஜென்டையும் கேட்டு, எது எக்ஸஸா இருக்குன்னு எல்லாத்தையும் ஒன்னா கேட்க மாட்டாங்க. இது வந்து எதுக்காகனா, லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் எல்லாமே ஒரே கொஸ்டின்ல கவர் ஆகிற மாதிரி. இல்லைன்னா நீங்க ஒரு கொஸ்டினை பார்ப்பீங்க, இன்னொரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனம் ஆயிரும். அதனாலதான் நான் வந்து ஒரே கான்செப்ட்ல நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான கான்செப்டான கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். இதுல பாருங்க, இதுல 2 × 56, 2 × 56, அதாவது என்னது, அயானுக்கு 56 இல்லையா. அப்புறம் கார்பனேட்டோட வெயிட் பாருங்க, கார்பனேட்டோட வெயிட் 16 வருது. ஸோ 3 × 60 இப்படி நீங்க பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. தொடர்ந்து நீங்க லிமிட்டிங் ரீஜன் நிறைய சம் போட ஆரம்பிச்சீங்கன்னா இதெல்லாம் நீங்க வெல்வெஸ்ட் ஆயிருவீங்க. ஸோ 2 × 56ங்கிறப்ப 112 பிளஸ் 3 × 60 180, ரைட். ஸோ 292 வருது, 292.
ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்துக்கோங்க. இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கிறது கரெக்டானு பார்த்துக்கிறேன். ஏன்னா நிறைய கேல்குலேஷன்ல இதில் சின்ன சின்ன கேல்குலேஷன் தான், பட் ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல கேர்லெஸ் மிஸ்டேக் அதிகமாக வரதுக்குரிய வாய்ப்பு இருக்கிற மாதிரியான கேல்குலேஷன். ஸோ இது 570 வருது, இங்கே பார்த்துக்கலாம். 0 and 1 10 7 okay and then 5 yes 570 570. So law of mass law of conservation of mass படி ரியாக்டன்டோட லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாஸ் ஒரே மாதிரி இருக்கு. இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ என்னன்னா முதல் லிமிட்டிங் ரியேஜென்ட் இருக்கா இல்ல ரெண்டு கரெக்டா எடுத்திருக்காங்களா? ஏன்னா 300:270 ரியாக்டன்ட் எடுத்தா மட்டும்தான் ப்ராடக்ட் அழகா 278 ரேஷியோலையும் 292 ரேஷியோலையும் ஃபார்ம் ஆகும். ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இனிமே தான் நம்ம செக் பண்ணணும். 300 கால்சியம் கார்பனேட் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க 278 கிராம் எதை எடுத்திருந்திருக்கணும்? அயன் பாஸ்பேட்டை எடுத்திருந்திருக்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ அவங்க என்ன கால்சியம் பாஸ்பேட்டை 100 எடுத்திருக்காங்களா? ஒரிஜினலா 100க்கு எவ்வளவுன்னு பார்ப்போம். 300 கால்சியம் பாஸ்பேட் எடுத்திருந்தாங்கன்னா அயன் பாஸ்பேட் எவ்வளவு எடுத்திருக்கணும்? 270 எடுத்திருக்கணும். ரைட். அப்போ 100 எடுத்திருந்தாங்கன்னா எவ்வளவு எடுக்கணும்? 270 into 100 divided by 300. ஸோ எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. 90 கிராம் எடுத்திருக்கணும். 100க்கு 90 கிராம் இதை எடுத்திருந்திருக்கணும். ஆனா என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, 45 தான் எடுத்திருக்காங்க. ஸோ இப்ப பாருங்க, ஒரிஜினல் இது ஒரிஜினல். ஆனா என்ன தப்பு நடந்து போச்சு? கரெக்டா 45 எடுத்து வச்சிருக்காங்க. தட் இஸ் 90 எடுக்கிறதுக்கு பதிலா 100 எடுத்தா 90 எடுக்கிறதுக்கு பதிலா 45 தான் எடுத்திருக்காங்க, கம்மியா எடுத்திருக்காங்க. ஸோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இது எக்ஸஸா எடுத்திருந்தாங்கன்னா இன்னொன்னு லிமிட்டிங் ரியேஜென்ட் எடுத்திருப்போம். ஆனா இது கம்மியா எடுத்திருக்காங்க. கம்மியா எடுத்தது என்னவோ அதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். இனிமே இதை வச்சு நம்ம ப்ராடக்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 45 லிமிட்டிங் ரியேஜென்ட் இதை வச்சு மட்டும் தான் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்கலாமா? ஸோ ப்ராடக்ட் பாருங்க, 270 கிராம் எடுத்திருந்தாங்கன்னா 278 எடுக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை வச்சுதான் இனிமே ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போறோம். 270 கிராம் Fe பாஸ்பேட் எடுத்திருந்தாங்க, அதாவது அயன் பாஸ்பேட் எடுத்திருந்தாங்கன்னா 278 ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ 45 எடுத்திருந்தாங்கன்னா எவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்கும்? 278 into 45 divided by 270. ஸோ இதை நான் கேல்குலேட்லேயே பண்ணி காமிச்சிடுறேன். நீங்க ஆனா கேல்குலேட் யூஸ் பண்ணக்கூடாது. 278 into 45 divided by 270. 46.3 வருதுப்பா. ஸோ இது 46.3 வந்திருக்கும் நம்மளுக்கு. அப்புறம் அதே மாதிரி ஒருவேளை கரெக்டா 270 எடுத்திருந்தாங்கன்னா 292 கிராம் ரியாக்ஷன் படி கிடைச்சிருந்திருக்கணும், ஸ்டாக்கியோமெட்ரிக் ரியாக்ஷன் படி. ஆனா அவங்க 45 தான் எடுத்திருக்காங்க. ஸோ 45க்கு 292 into 45 divided by 270. ஸோ அகைன் 292 into 45 divided by 270 எவ்வளவு வருது? 48.6 வருதுடா. 48.6 பார்த்துக்கிட்டீங்களா? அதாவது லிமிட்டிங் ரியேஜென்ட் வந்து அயன் பாஸ்பேட், அதுக்கு தகுந்தாப்புல ப்ராடக்ட் இதான் ஃபார்ம் ஆகும். இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ப்ராடக்ட் எவ்வளவு? கால்சியம் பாஸ்பேட் இருக்கு இல்லையா, கால்சியம் பாஸ்பேட் வந்து 46.3 கிராம் வந்திருக்கு. அப்புறம் இது 48.6 கிராம் வந்திருக்கு. இப்போ இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் ஃபுல்லா காலி ஆயிருக்கும், இருக்காது. அதாவது ரியாக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் இருக்காது. இனிமே லிமிட்டிங் ரியேஜென்ட் காலி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனல் மிக்சர்ல 46.3 கால்சியம் பாஸ்பேட்டு, ஃபைனல் மிக்சர்ல 48.6 Fe2CO3 த்ரைஸ் இருக்கும். இது போக இன்னொன்னு இருக்கும், ஏன்னா இது எக்ஸஸா எடுத்திருந்திருக்கும் இல்லையா. ஸோ 45 ரியாக்ட் ஆயிருக்குன்னா அதுக்கு தகுந்தாப்புலதான் கால்சியம் கார்பனேட்டை எடுத்துட்டு போயிருந்திருக்கும். அப்போ மீதி அப்படியே விட்டுருக்கும். அப்போ யோசிச்சு பார்ப்போம், என்னன்னா 90 கிராம் ஒருவேளை நீங்க எடுத்திருந்தீங்கன்னா அது 100 கிராம் கால்சியம் கார்பனேட்டை தூக்கியிருக்கும். இப்போ நம்ம 45 தான் எடுத்திருந்தோம். அப்போ அதுல இருந்து எவ்வளவு எடுத்திருக்கோம்? 100 into 45 divided by 90 அப்படின்னா 50 கிராம் தான் எடுத்திருந்த 100 கிராம்ல இருந்து எடுத்திருக்கோம். அப்போ பேலன்ஸ் 50 கிராம் எக்ஸஸா இருக்கும். ஸோ 50 கிராம் எக்ஸஸ். ஸோ மாஸ் ஆஃப் எக்ஸஸ் ரியாக்டன் லெஃப்ட் ஓவர் வந்து 50 கிராம். எது அப்படின்னா கால்சியம் கார்பனேட். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்டா. மறுபடியும் பாருங்க வீடியோவை, திருப்பி பாருங்க. ஃபர்தர் டவுட் இருந்துச்சுன்னா பரவாயில்ல சொல்லுங்க. கோவமா சொல்றேன், ஏதாவது ஒன்று திட்டிக்கிட்டே சொல்றேன்னு எடுத்துக்கிடாதீங்கடா. நம்ம திட்டும் போதுதான் அது வந்து இன்னும் விஜிலண்டா ஆவீங்க. சாஃப்டா பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஜென்ரலா ஹியூமன் பீயிங்கே அப்படிதான். நம்மகிட்ட ஏதாவது சாஃப்டா ஒருத்தவங்க சொல்றதை விட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்கன்னா அதை நம்ம ரொம்ப விஜிலண்டா இருப்போம். ஸோ அதுக்காக தான் சொல்றது. அதுக்காக டவுட் இருந்ததுன்னா அதை கேட்காமலே பயந்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. டவுட் இருந்ததுன்னா அதை வாட்ஸ்அப்ல பண்ணுங்க, சொல்லிடுவேன்.
அதுக்குன்னு தனியா ஒரு வீடியோ போட்டுருவேன். தேங்க்யூடா.